செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்றவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் கார்த்திகை மாசம் 2ஆம் தேதி நவம்பர் 17/11/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் துதிய திதி, இரவு 9:06 வரை துதிய திதி. அதன் பிறகு திருத்திய திதி, ரோகிணி நட்சத்திரம் மாலை 5:22 வரை ரோகிணி நட்சத்திரம். அதன் பிறகு மிருகசீஷம் நட்சத்திரம், சிவம் நாம் யோகம், தைத்துலா கரணம், அதன் பிறகு கரசை கரணம். நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. ரோகிணியும் மிருகசீஷம் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகிய தினம் நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் விவாகம், திருமணம் போன்ற அனைத்து சடங்குகள் செய்வதற்கும், சுபகாரியங்கள் செய்வதற்கும், கிரகப்பிரவேசம், கிரக ஆரம்பம் போன்ற காரியங்கள் செய்வதற்கு மிக உத்தமமான தினம். இன்றைய தினம் அசூன்ய சயன விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். இன்றைய தினம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக மாலை நேரத்தில் கிருஷ்ணருக்கு ஊஞ்சல் சேவை அல்லது ஊஞ்சல் கட்டு பூஜைகள் செய்வது, அதன் பிறகு பலகாரங்கள் நைவேத்தியம் செய்து அக்கம் பக்கம் இருக்கின்ற குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு சாப்பிடுவது நல்லது. அவ்வாறு செய்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் நம்முடைய குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடன் முன்னேற்றத்துடன் இருப்பார்கள். இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் முடவன் முழுக்கு என்று போடப்பட்டிருக்கும். முடவன் முழுக்கு என்றால் ஒரு முறை பொதுவாக ஐப்பசு மாதம் காவிரியிலே நீராடுவது சிறப்பு. ஐப்பசு மாதத்திலே கங்கை அம்மன் காவிரியுடன் கலந்து நமக்கு புண்ணியத்தை தருகிறாள், நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறாள் என்பது ஐதீகம். அதன்படி துலா ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசு மாதத்துல ஒரு முறையாவது நாம் காவிரியில குளிக்க வேண்டும். அவ்வாறு காவிரியில குளித்தால் கங்கையில் குளித்த அந்த நல்ல பலன்கள் கிடைத்து நம்முடைய பாவங்கள்லாம் விலகும் என்று புராணம் கூறுகிறது, ஜோதிட சாஸ்திரமும் கூறுகிறது, காவிரி மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய புராணமும் கூறுகிறது. அதன்படி ஐப்பசிலே புனித நீராடுவது, அது முக்கியமாக காவிரி ஸ்தலங்களிலே புனித நீராடுவது உத்தமமானது. ஒரு முறை ஒரு முடவன் என்றால் கால் சரியாக நடக்க முடியாத ஒரு மனிதன். அந்த மனிதன் ஒரு முறை காவிரியில குளித்து நம்முடைய பாவங்கள்லாம் போக்க வேண்டும் என்பதற்காக அந்த முடவன் காவிரியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார். அந்த வந்து கொண்டே இருக்கும் போது நாள் முடிந்து விட்டது, ஐப்பசி மாதம் முடிகின்ற தருவாய் ஆரம்பித்து விட்டது. அதன் பிறகு காவிரி அம்மனுடன் வேண்டுகிறான், நான் எவ்வளவோ தூரத்திலிருந்து நான் நடந்து கஷ்டப்பட்டு நடக்க முடியாமல் நடந்து ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். பொதுவாக இந்த காலத்துல அந்த மாட்டு வண்டி, குதிரை வண்டி, வாகனங்கள் போல் அந்த காலத்துல அவனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. ஆகவே ஊர்ந்து வந்து கொண்டிருந்தேன். அப்படியும் எனக்கு காவிரி நீராட எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதன் மூலமாக பாவங்கள் நசியும் என்று பார்த்தேன், பாவங்கள் போவதற்கே வழி கிடைக்கவில்லை, என்ன செய்வதுன்னு தெரியவில்லை என்று காவிரி மாதாவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறான். அப்பொழுது காவிரி அம்மன் இந்த முடவன் எங்கே இருக்கிறான் அந்த திசையை நோக்கி வந்து அந்த முடவன் குளிக்கும் அளவுக்கு அருகிலே போகிறாள். ஆகவே இன்றைய தினம் காவிரியில குளித்தால் எப்படி முடவனுக்கு மோட்சம் கிடைத்ததோ அதே போலவே நமக்கும் நல்ல கதியை கிடைக்கும், பாவங்கள்லாம் விலகும் என்றிருக்கிறது. இந்த காவிரி ஸ்நானம் என்பது மிக மிக முக்கியமானது. இன்றைய தினத்திலே கடந்த ஒரு மாதத்திலே காவிரி ஸ்நானம் செய்யாதவர்கள் இன்றைய தினம் காவிரி ஸ்நானம் செய்தாலும் துலா ஸ்நானம் செய்த நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது. மேலும் இன்றைய தினம் முத்தமான சுபநாள், அதாவது இன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். ரோகிணி நட்சத்திரமாக இருக்கிறது, மிக மிக உத்தமமான நட்சத்திரம். அந்த ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திரனுக்கு மிக உத்தமமான மிகவும் தீர்க்கமான நட்பை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம். பொதுவாக சந்திரனுக்கு 27 மனைவிகள், ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் பேரில் இருக்கிறாள். 27 நட்சத்திர மனைவியிலேயே ரோகிணி தான் மிகவும் பிடித்த நட்சத்திரம், சந்திரனுக்கு பிடித்த நட்சத்திரம் என்று கூறுவார்கள். ஆகவேதான் ரோகிணி நட்சத்திரத்தை போகும்போது சந்திரன் உச்ச கதியை அடைகிறார். ஆகவே இன்றைய தினத்தில் சீமந்தம் வளைகாப்பு செய்தால் நல்ல நேரத்தில் அழகான குழந்தைகள் பிறக்கும் என்று இருக்கிறது. விஷ்ணு பலி என்று சொல்லக்கூடிய ஒரு செயலை செய்வதற்கு நல்ல நாள். குழந்தைகளுக்கு பெயர் சுட்டுவிழா என்று சொல்லக்கூடிய நாமகரணம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய தினம் குழந்தைகளுக்கு நாமகரணம் செய்தால் அந்த குழந்தைகளுடைய பெயர் எப்பொழுதும் நிலைத்திருக்கும்.
முதலாக விருந்துண்பதற்கும் ஏற்ற நாளாக இருக்கிறது. உபநயனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு, ஆலயங்கள் கட்டுவதற்கான ஆரம்ப காரியங்கள் செய்வதற்கு, கிரக பிரவேசம் செய்வதற்கு. இன்றைய தினம் கிரக பிரவேசம் செய்தால் நிச்சயமாக அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும். அந்த வீட்டினால் எந்த துன்பமும் ஏற்படாது. கும்பாபிஷேகத்துக்கான காரியங்கள் செய்வதற்கு, யாகங்கள் செய்வதற்கு, தோஷ பரிகாரங்களுக்கான யாகங்கள் செய்வதற்கு, நவகிரக சாந்திகள் செய்வதற்கு, கணபதி ஹோமங்கள் செய்வதற்கு, நவகிரக தோஷம் விளக்குவதற்கான தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, வியாபாரம் செய்வதற்கு, புத்தகங்கள் பத்திரிகைகள் பிரசுரம் செய்வதற்கு, கடன் வாங்குவதற்கு, கடன் தீர்ப்பதற்கு, முற்பகலே கடன் வாங்குவதற்கு, பிற்பகலே கடன் தீர்ப்பதற்கு. இன்றைய தினம் போர் போட்டால் சுயான குடிநீர் கிடைக்கும் என்று இருக்கிறது. ஆகவே கிணறு வெட்டுவதற்கு, போர் போடுவதற்கு, புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான அனைத்து சடங்குகளும் செய்வதற்கு, திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்கு இன்றைய தினம் மிக மிக ஏற்ற தினமான ஒரு புண்ணிய தினமாக, சுப தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாளை தினம் திங்கட்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி நவம்பர் 18 11/11/2024 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று திருதியை திதி. திங்கள் திருதியை திதி மாலை 6:56 வரை இருக்கிறது. அதன் பிறகு சதுர்த்தி திதி வருகிறது. மிருகசீர்ஷம் நட்சத்திரம் பகல் 3:49 வரை மிருகசீர்ஷம் நட்சத்திரம். அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம், சித்தம் நாம் யுகம், வணிசை கணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. மிருகசீர்ஷம் திருவாதிரையும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகிய திங்கட்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் கருநாள். கருநாள் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. ஆகவே அவசியமா நல்ல காரியங்களை செய்யலாம். என்றால் சோம மிருகசீர்ஷம், அதாவது திங்கட்கிழமை மிருகசீர்ஷம் செய்வது மிக மிக சுபமான தினம். திங்கட்கிழமை மிருகசீர்ஷம் சேர்ந்த நாளிலே எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். ஆகவே அதன்படி சோம மிருகசீர்ஷமான திங்கட்கிழமை எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம். அன்றைய தினம் கருநாள் என்று போட்டிருந்தாலும் இந்த கருநாள் தோஷம் என்பது காலை 6 to 7 வரை மட்டுமே இருக்கிறது. 7 மணிக்கு மேல் கருநாள் தோஷம் கிடையாது. அன்றைய தினம் சோம மிருகசீர்ஷமாக இருப்பதனால் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். பெண் பார்த்தல், வரன் பார்த்தல், ஜாதக பரிவர்த்தனை செய்தல் போன்ற அனைத்து நல்ல காரியங்களும் செய்யலாம். திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்தல் மற்றும் திருமணத்திற்கான மூர்த்த புடவை வாங்குதல், தங்கம் வாங்குதல், அனைத்து காரியங்களும் செய்யலாம். 7 மணி வரை கருநாள். காலையில 7 மணிக்கு பிறகு எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அன்றைய தினம் சங்கடர சதுர்த்தி. மாலை நேரத்தில் சதுர்த்தி வருகிறது, சங்கடர சதுர்த்தி. இந்த சங்கடர சதுர்த்தி திருக்கணிதப்படி இருக்கிறது. திருக்கணித பஞ்சாங்கத்தை அனுஷ்டிப்பவர்கள் சங்கடர சதுர்த்தியை திங்கட்கிழமை கொண்டாட வேண்டும். வாக்கிய பஞ்சாங்கத்தை அனுஷ்டிப்பவர்கள் பெரும்பாலான கோயில்களில் வாக்கிய பஞ்சாங்கம் கோயில் விசேஷங்களுக்கு அனுஷ்டிக்கிறார்கள். அவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று இந்த சங்கடர சதுர்த்தியை அவர்கள் கொண்டாட வேண்டும். சங்கடர சதுர்த்தியான திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் விநாயகரை வழிபாடு செய்வதற்கு, விநாயகருக்கு அபிஷேகங்கள் செய்வதற்கு, பழங்கள் நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் கொடுப்பதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி நவம்பர் 19/11/2024 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதி மாலை 5:28 வரை சதுர்த்தி திதி. அதன் பிறகு பஞ்சமி திதி. திருவாதிரை நட்சத்திரம் பகல் 2:56 வரை திருவாதிரை நட்சத்திரம். அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். சாத்தியம் நாம யுகம், பாலவகரணம். அன்றைய தினத்திலே நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. திருவாதிரையும் செவ்வாய்க்கிழமையும் சேரும்போது மரண யோகம். புனர்பூசம் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தி யோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று பகல் 2:56 வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தி யோகம். ஆகவே அவசியமா நல்ல காரியங்களை செவ்வாய்க்கிழமை என்று 2:56 பிறகு செய்யலாம். அதுவும் முக்கியமாக மாலை நேரத்தில் செய்வது மிகவும் சிறப்பானது. 4:30 மணிக்கு பிறகு எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அன்றைய தினம் அங்காரக சதுர்த்தி. செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி கூடுவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் அங்காரக சதுர்த்தி. அங்காரக சதுர்த்தியான அன்றைய தினத்திலே அங்காரக தோஷ நிவர்த்திக்காக, அதாவது செவ்வாய் தோஷ நிவர்த்திக்காக பூஜை பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சங்கடர சதுர்த்தி வருகிறது. ஆகவே அன்றைய தினம் சங்கடர சதுர்த்திக்கான அபிஷேகங்கள் செய்வதற்கு, விநாயகரை வழிபாடு செய்வதற்கு, மாலை நேரத்தில் பழங்கள் நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் கொடுப்பதற்கு, நன்மைகள் பெறுவதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து புதன்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி கார்த்திகை 5 நவம்பர் 20/11/2024 புதன்கிழமை. புதன்கிழமை என்று பஞ்சமி திதி. புதன்கிழமை பஞ்சமி திதி மாலை 4:05 வரை இருக்கிறது. அதன் பிறகு சஷ்டி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். பகல் 2:50 வரை புனர்பூசம் நட்சத்திரம். அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். சுபம் நாம் யோகம், தைத்துலாக்கரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது.
புனர்பூசம் பூசம் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம், புதன்கிழமை என்ற நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சடங்குகள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரமாக இருப்பதனால் புனர்பூசம் குருடைய நட்சத்திரம் ஆகவே அன்றைய தினம் சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். புதுமனை புகுவிழா நடத்துவதற்கு அதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு ஏற்ற தினம். வாஸ்து தோஷங்கள் இருந்தால் அதற்கான வாஸ்து பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற தினம். புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, ஏறு உழுவதற்கு, அன்றைய தினம் ஏறு உழுதல் போன்ற காரியத்தை செய்தால் நல்ல மகசூல் கிடைக்கும். ஆகவே ஏறு உழுவதற்கு, ஆயுதம் பயில்வதற்கு, புதிதாக வாகனத்தை வாங்கி அதில் ஏறுவதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்கு, நிஷேகம் என்று சொல்லக்கூடிய சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு, பும்சவனம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு, வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கு, வியாதேசங்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்கு வியாதேசங்கள் மருந்துண்பதற்கு, வெளிநாடு யாத்திரைகள் செல்வதற்கு, யாத்திரைக்கான டிக்கெட் ரிசர்வ் செய்வதற்கு, அதாவது வெளிநாடு யாத்திரைக்கான டிக்கெட் ரிசர்வ் செய்வதற்கு, வெளிநாடு யாத்திரைகள் செய்வதற்கு, தீர்த்த யாத்திரை செய்வதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் ஒரு முழு சுபமுத்ததானமாக புதன்கிழமை இருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை மாசம் 6ஆம் தேதி நவம்பர் 21/11/2024 வியாழக்கிழமை சஷ்டி திதி. வியாழக்கிழமை சஷ்டி திதி மாலை 5:03 வரை இருக்கிறது. அதன் பிறகு சப்தமி திதி வருகிறது. அன்றைய தினம் பூசம் நட்சத்திரம், பகல் 3:35 வரை பூசம் நட்சத்திரம், அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். சுப்ரம் நாம யோகம், வணிசை கரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. பொதுவாக வியாழக்கிழமையும் பூசம் நட்சத்திரம் சேருவது சித்தியோகம், வியாழக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் சேருவதும் சித்தியோகம். ஆக வியாழக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சுப நாள், எல்லா நல்ல காரியங்கள் செய்வதற்கும் ஒரு சுப நாளாக அமைந்திருக்கிறது. சஷ்டி விரதம், அன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு, முருகனை ஆராதனை செய்வதற்கு, முருகன் கோயில்களுக்கு சென்றுட்டு வருவதற்கு ஏற்ற தினம். வியாழக்கிழமை பூசம் நட்சத்திரம் சென்றால் குரு புஷ்யம் என்று கூறுவார்கள். ஆகவே அன்றைய தினத்திலே எந்த பூஜைகள் செய்தாலும் 1க்கு 10 மடங்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் பூசம் நட்சத்திரம் குரு வாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை சேர்வதனால் அன்றைய தினத்திலே நீங்கள் தெய்வ பரிகாரங்கள் செய்வதால் அதற்குரிய பரிகாரங்களுக்கான பலன்கள் கிடைக்கும். முக்கியமாக தட்சிணாமூர்த்தியையும் குரு பகவானையும் வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக வியாழக்கிழமை அற்புதமாக அமைந்திருக்கிறது. அதுவும் அன்றைய தினம் சஷ்டி திதியாக இருப்பதனால் முருகனை வழிபாடு செய்வதற்கும் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம் கார்த்திகை மாசம் 7ஆம் தேதி நவம்பர் 22/11/2024 வெள்ளிக்கிழமை சப்தமி திதி. அன்றைய சப்தமி திதி மாலை 6:08 வரை இருக்கிறது. அதன் பிறகு அஷ்டம் திதி, ஆயில்யம் நட்சத்திரம். மாலை 5:10 வரை ஆயில்யம் நட்சத்திரம், அதன் பிறகு மகம் நட்சத்திரம், பிராமியம் நாமக பவகரணம், நேத்திரம் 2 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ஆயில்யமும் மகம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை சேரும் போது மரணயோகம். அது வெள்ளிக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு மரணயோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சாவித்திர கல்பாதி புண்ணிய தினம். ஆகவே அன்றைய தினத்தில் சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய மிருத்யு என்று பஞ்சாங்கத்தில் போடவும், மிருத்யு என்றால் சுபகாரியங்கள் விளக்கப்பட வேண்டும். வியாழக்கிழமை நல்ல நாள், ஆனால் வெள்ளிக்கிழமை சுபகாரியங்கள் செய்தால் சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினத்திலே ஆயில்யம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை கூடுகிறது. சப்தமி திதி 6:08 வரை, அதன் பிறகு அஷ்டம் திதி கூடுகிறது. ஆகவே அன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்தால் தீமைகளை ஏற்படுத்தியிருக்கும். வெள்ளிக்கிழமை ஒரு அசுப நாள். வருகின்ற வெள்ளிக்கிழமை நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. வியாழக்கிழமையுடன் வியாழனுடன் நல்ல காரியங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும். வியாழக்கிழமை என்பது நல்ல தினம், ஆனால் வெள்ளிக்கிழமை சப்தமி திதி, ஆயில்யம் நட்சத்திரம், பிராமி நோகம், பவகரணம், மரணயோகம், நாள் முழுதாம் மரணயோகம் இருக்கிறது. அன்றைய தினம் சாவித்திர கல்பாதி. அன்றைய தினம் சுபகாரியங்கள் விளக்கப்பட வேண்டும். அன்றைய தினம் கோரக்கர் சித்தர் ஜெயந்தி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். 18 சித்தர்களில் ஒருவர் கோரக்கர் சில காலம் தமிழ்நாட்டிலே வசித்து அதன் பிறகு வடநாட்டிலே தன்னுடைய இடத்தை ஸ்தாபனம் செய்தார். அதைத்தான் இன்றைய தினம் கூட இன்று அளவும் உத்தரப்பிரதேசத்திலே கோரக்பூர் என்று வழங்கப்படுகிறது. கோரக்பூர் என்ற இடம்தான் கோரக்கர் சித்தர் கடைசியாக வாழ்ந்த இடம் என்று கூறப்படுகிறது. அந்த கோரக்பூர்ல இருக்கிற அந்த சித்தருடைய அந்த ஸ்தானத்துல தலைமைப்பிடமாக இருந்தவர் தான் இப்பொழுது முதல்வராக இருக்கின்ற யோகி ஆதித்யநாத். ஆகவே இன்றைய தினம் கோரக்கர் நாம் ஜெயந்தியாக கோரக்கரை வழிபாடு செய்தால் நல்ல
பவர்ஃபுல்லான, அதாவது நல்ல உறுதியான அந்தஸ்து புகழ் நமக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஆகவே இன்றைய தினம் கோரக்கரையை வணங்குவதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் சுப காரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அடுத்து சனிக்கிழமை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி நவம்பர் 23/11/2024 சனிக்கிழமை என்று அஷ்டம் திதி. அன்றைய அஷ்டம் திதி இரவு 7:57 வரை இருக்கிறது. அதன் பிறகு நவமி திதி வருகிறது. மகம் நட்சத்திரம் இரவு 7:27 வரை மகம் நட்சத்திரம், அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். மகேந்திரம் நாமிகம் பாலவகரணம், அதன் பிறகு கௌளவகரணம். நேத்திரம் உண்டு ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. சனிக்கிழமை மகம் நட்சத்திரம் சேரும் போது அமிர்த யோகம், சனிக்கிழமை பூர்ணம் சேரும் போது சித்தி யோகம். ஆகவே சனிக்கிழமை என்று நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தி யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் தனிய நாள். தனிய நாள் இருப்பதனால் அன்றைய தினம் சுபகாரியங்கள் விளக்கப்பட வேண்டும். மேலும் அன்றைய தினம் அஷ்டமியாகவும் சனிக்கிழமையாக இருப்பதனால் சுபகாரியங்கள் விளக்கப்பட வேண்டும். அன்றைய தினம் காலாஷ்டமி, கருப்பு அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி. இந்த தேய்பிரை அஷ்டமி என்பது சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு, கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் அஷ்டமிக்கு ருத்ராஷ்டமி, ருத்ரனுக்கு மிக இஷ்டமான அஷ்டமி. ருத்ரம் என்றால் அன்றைய தினம் வேதத்தில் இருக்கிற ருத்ரம், சமக்கம் ஆகியவற்றை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றையம் கால பைரவை வணங்குவதற்கு ஏற்ற தினம். கால பைரவாஷ்டமி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் வைத்திருந்த சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் வாஸ்து நாள். வாஸ்து நேரம் என்பது 10:54 முறை 11:30 வரை இருக்கிறது. பொதுவாக வாஸ்து நேரத்துக்கு அஷ்டமி தோஷம் இல்லை என்று கூறுவார்கள். ஆகவே அஷ்டமியாக இருந்தாலும் 10:54 முதல் 11:30 வரை இருக்கின்ற வாஸ்து நேரத்தில் வாஸ்து பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் வழக்கம் போல் சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கிற ஸ்ரீ பிரசன்னவரதாசம் தேவஸ்தானத்திலே ஸ்ரீ லட்சுமி ஹயகிரவ சன்னதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஸ்திரா பாராயணம் சரியாக 7 மணிக்கு, மாலை 7 மணிக்கு மகா சங்கல்பத்துடன் பாராயணம் செய்யப்பட்டது. அந்த பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டகம் அடிக்கின்ற ராசிகள் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம். துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 15 வெள்ளிக்கிழமை இரவு 3:17 முதல் நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை இரவு 4:31 வரை சந்திராஷ்டகம். ஆக துலாத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 16 சனிக்கிழமை, நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டக தினங்கள். அந்த நாள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை இரவு 4:31 முதல் நவம்பர் 20 புதன்கிழமை காலை 8:47 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 18 திங்கட்கிழமை, நவம்பர் 15 19 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து தனுசுலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 20 புதன்கிழமை காலை 8:47 முதல் நவம்பர் 22 வெள்ளிக்கிழமை மாலை 5:10 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசுலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 20 புதன்கிழமை, நவம்பர் 21 வியாழக்கிழமை, நவம்பர் 22 வெள்ளிக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து மகரத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 22 வெள்ளிக்கிழமை மாலை 5:10 முதல் நவம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமை இரவு 5:02 வரை சந்திராஷ்டகம். ஆக மகரத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 22 சனிக்கிழமை, நவம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களில் நீங்கள் எந்த காரியங்களை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. எம்முடைய வெளியீடான ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம், ஸ்ரீனிவாசன் சுபமுகூர்த்த நாட்கள், மேலும் புதிதாக ஒரு வாக்கிய பஞ்சாங்கம், சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கம், அடுத்து சர்வமுகூர்த்த நாடி என்ற புத்தகம், பஞ்சாங்க ரகசியம் என்று சொல்லக்கூடிய புத்தகம், பிரம்மரிஷி வாக்கியம் என்று சொல்லக்கூடிய புத்தகம் ஆகிய புத்தகங்கள் விற்பனைக்கு உள்ளது. வேண்டியவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். இன்றைய பதிவில் நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை முதல் நவம்பர் 23 சனிக்கிழமை வரையிலான தினசரி விசேஷங்களை பற்றி பார்த்தோம். அடுத்து ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த வாரத்தை ராசி பலன்கள். இந்த வார ராசி பலன்கள் முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவான் வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆனால் சுபகாரியங்கள் விரைவில் குடும்பத்தில் நடக்கும். அதற்கான முகாந்திரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு தெரியும். 4ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உடலில் இரத்த பலம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்து ஆரோக்கியத்தை சரி செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. 6ஆம் இடத்துல கேதுவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக தொழில்துறை விருத்தியாகும் என்று எதிர்பார்க்கலாம். 8ஆம் இடத்துல சூரியன் புதன் இருந்து புத ஆதித்ய யோகத்தை தருகிறார்கள். 8ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள்.
ஆனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது மனைவியால் தன லாபம் இருக்கிறது, மனைவியால் நன்மை இருக்கிறது. மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள், நன்மைகளை செய்வார்கள். உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பது தொழில்துறையில நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் அந்த தொழிலே நல்ல முன்னேற்றம் லாபம் கண்டிப்பாக இருக்கிறது. 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல ராகுவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேலும் தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் மேஷ ராசியில பிறந்த நல்ல நாட்கள். மேஷ ராசியில் பிறந்து அஸ்வினியில பிறந்தவர்களுக்கு நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 21 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். பரணியில பிறந்தவர்களுக்கு நவம்பர் 18 திங்கட்கிழமை, நவம்பர் 20 புதன்கிழமை 2 நாட்கள் நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 21 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனாலும் அதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறிது பாதிக்கும் என்று கொண்டேன். மேலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்பு ஏற்படும். அதற்கு பரிகாரமாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். அதே போலவே செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகள் பகல் 12 மணிக்குள் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக மேசராசிலிருந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு அஷ்டமாதியான குரு பகவான் இருக்கிறார். குருவான் வக்கரகதியில் இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மேலும் இந்த வாரத்திலே தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கேற்ற வருமானம் கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். இருந்தாலும் மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் தொழில்துறையை வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. 5ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. குழந்தைகளால் நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் புதன் புதாத்தி யோகத்தை தருகிறார்கள். ஆகவே இந்த வாரம் மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது உங்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருந்தாலும் ஆயுளுக்கு எந்த விதமான கண்டமோ பிரச்சனையோ இருக்காது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தீர்க்க ஆயுள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில்துறையில அலைச்சல் மாத்திரம் இருக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் சனமான 10ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில நல்ல வளர்ச்சி இருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் தாராளமாக நீங்கள் செய்யலாம். வேலை செய்யும் இடத்துல வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் தயங்காமல் வேலை செய்யுங்கள். அதற்குரிய ஊதியம் எதிர்காலத்தில் சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்துல ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் அனுகுணமாக செயல்பட்டு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள். இந்த வாரம் ரிஷபராசியில பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசியில பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 21 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியில பிறந்தவர்களுக்கு நவம்பர் 18 திங்கட்கிழமை, நவம்பர் 20 மிருகஷம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 21 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலும் உங்கள் ராசியில அஷ்டமாதிபதி இருந்து பரிவர்த்தனமாயிருப்பது உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை என்று கூறியிருந்தேன். மேலும் அலைச்சல் மிக அதிகமாகும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பாது. மேலும் மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் ரிஷபராசியில பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சமயம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் தொழில்துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். கஷ்டப்பட்டு போட்டிகளை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். விரயஸ்தானத்தில் குருவான் இருந்து உங்கள் ராசிநாதன் புதனை குரு பார்ப்பதனால்
தெய்வ பலத்தினால் போட்டியில வெல்வீர்கள் என்று இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது, 2ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது குடும்பத்திலே சில அசௌகரியங்கள், அசுப செலவுகள், அதாவது மருத்துவ செலவுகளாகும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். 2ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது சகோதர வழியிலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 4ஆம் இடத்திலே கேதுவான் தானும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியம், தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. 6ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பது கஷ்டப்பட்டு தொழில் போட்டியிலே வெல்வீர்கள். அதற்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருக்கின்ற குறைபாடுகளும் நீங்கி அவர்கள் நலன் பெறுவார்கள். 9ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது தந்தை பிடிவாதமாக செயல்படுவதாக உங்களுக்கு தோன்றும். அவர் நல்ல ஆலோசனைகளை கூறினாலும் உங்களுக்கு அவ்வாறு தோன்றும். ஆனால் சிறிது விட்டு கொடுத்து பேசுவதே மிகவும் சிறப்பானது. 10ஆம் இடத்துல ராகுவான் இருக்கிறார். ஆக தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். தொழிலாதிபதியும் 7 குடையவனமாக இருக்கின்ற குருவான் உங்களுக்கு விரயஸ்தானத்திலே இருக்கார். ஆகவே தொழில் விருத்திக்காகவும் மனைவின் சந்தோஷத்திற்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். அடுத்து இந்த வாரம் மிதுன் ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். மிதுன் ராசியில் பிறந்து மிருகசிஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 21 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். திருவாதிரையில பிறந்தவர்களுக்கு நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 18 திங்கட்கிழமை, நவம்பர் 20 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 18 திங்கட்கிழமை, நவம்பர் 21 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் மிதுன் ராசியை பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். மிதுன் ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதனால் தொழில் போட்டிகள் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்திலும் சிறு குறைபாடுகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று பெருமாளுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அதேபோல உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் இந்த வாரம் சகோதர விஷயத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கு வைக்க வேண்டும். இந்த 2 வழிபாட்டின் மூலமாக மிதுன ராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு இந்த வார ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் லாப நோக்கத்தோடு செயல்பட்டு அதை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் என்று இருக்கிறது. உங்கள் ராசியிலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது சிறிது உடல் பலகீனமாக இருக்கும். குழந்தைகள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் பரஸ்பரம் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். இந்த வாரம் செவ்வாய் நீச்சம் பெற்று உங்கள் ராசியிலே இருப்பதனால் இந்த வாரத்தில் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி சிறிது பேசாமல் இருப்பது நல்லது. 3ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே சகோதர விஷயத்தில் பெரிய பின்னடைவோ தொந்தரவோ இருக்காது. 5ஆம் இடத்துல சூரியன் புத ஆத்தி யோகத்தை தருகிறார். அந்த சூரியனுக்கும் புதனுக்கும் குருடைய பார்வை இருக்குது. ஆக குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பெரிய பிரச்சனை இருக்காது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது எதிர்களை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய சனிவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மனைவின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. ஏனென்றால் உங்களுக்கு தற்சமயம் அஷ்டம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராகு பகவான் இருப்பது தந்தை உங்கள் மீது சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். இருந்தாலும் 9ஆம் இடத்திற்கு குரு லாபஸ்தானத்திலே இருப்பதனால் தந்தையால் நீங்கள் தன லாபத்தை அடைவீர்கள். விரைவில் திருமணம் ஆகாத திருமணம் கைகூடும். திருமணம் கைகூடினால் உடனடியாக திருமணம் நடத்தி விடுவது நல்லது. திருமணத்தை கால தாமதம் செய்வது ஆகாது. இந்த வாரம் கடகராசியிலிருந்து நல்ல நாட்கள். கடகராசியிலிருந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 18 திங்கட்கிழமை, நவம்பர் 21 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூசத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 20 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ஆயில்யத்திலே பிறந்தவர்கள் நவம்பர் 18 திங்கட்கிழமை, நவம்பர் 20 புதன்கிழமை, நவம்பர் 21 வியாழக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் கடகராசி செய்ய வேண்டிய பரிகாரம். தற்சமயம் அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதனால்
பிரதி சனிக்கிழமை, முக்கியமாக இந்த சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டுவார்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் கடகராசியிலிருந்து நல்ல அந்தஸ்தையும் புகழையும் நட்பையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கிறார். இந்த வாரம் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். விரைவில் தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கிறது, மாற்றங்கள் இருக்குது. அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக அமையும். தாயின் ஆரோக்கியம் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மைகளை செய்வார்கள். அவர்களுடைய பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது குருடைய பார்வையுடன் இருப்பதால் இதுவரை உங்கள் பேச்சை கேட்கார்கள், இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக நீங்கள் ஓரளவு சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பது தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவதன் மூலமாக நீங்கள் நல்ல ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். தொழில்துறையிலும் புதிய முயற்சிகளை செய்யலாம். முக்கியமாக கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இனிமேல் காத்திருக்கிறது. இதுவரை கூட்டு தொழில் பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க நன்மைகளை பெறுவீர்கள். 5ஆம் இடத்துல சுக்கரன் இருப்பது குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள், நன்மைகளை பெறுவார்கள். தொழில்துறை இடமாற்றம் வந்தாலும் அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாக அமையும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஆகவே மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாக மனைவி சிறிது மேலோங்கி நிற்பார்கள். இருந்தாலும் அவர்களால் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை ஏற்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை சிறிது வெளியில் சொல்லாமல் இருந்தாலே நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். எந்த காரியம் நடப்பதற்கு முன்பாக அதை செய்து விடுவேன் இதை செய்து விடுவேன் என்று வெளியிலே கூறினால் அதில் உங்களுக்கு தடைகள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது சில நேரம் உங்களுக்கு முதுகு வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்குரிய மருத்துவம் சேர்ந்தால் சரியாகிவிடும். இந்த வாரத்தில் தூரதேச பிரயாணங்களை செய்யும் போது குலதெய்வத்தை வணங்கிவிட்டு செய்வது மிகவும் சிறப்பானது. முக்கியமாக இரவு நேர பயணங்களை 2 சக்கர வாகனங்களிலும் 4 சக்கர வாகனங்களிலும் நீங்கள் செல்ஃப் டிரைவிங் செய்து கொண்டு போவதை தவிர்க்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குருவான் இருப்பது தொழில்துறையில நல்ல மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே தொழில்துறை விருதி இந்த வாரம் இருக்கிறது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது தாயின் ஆரோக்கியத்திற்காகவும் தந்தையின் ஆரோக்கியத்திற்காகவும் செலவினங்கள் ஆகும். அந்த செலவினங்களுக்கு வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து சிம்மராசியில பிறந்து மகம் நட்சத்திர பிறந்த நல்ல நாட்கள். மகம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 21 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 18 திங்கட்கிழமை, நவம்பர் 20 புதன்கிழமை நல்ல நாட்கள். உத்தரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 21 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்திலும் தந்தையின் ஆரோக்கியத்திலும் சிறு குறைபாடுகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டி ஏற்படுத்தி கொடுத்தும் ஆகவே திருஷ்டியை விலகுவதற்காக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஆஞ்சருக்கு நெய் தீபம் வைத்துவிட்டு வாருங்கள். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக சிம்மத்திலே பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ராசிநாதனுக்கு புதனுக்கு குருடைய பார்வை இருக்கிறது. உங்கள் ராசிக்கும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தெய்வ பலம் இந்த வாரம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே கேதுவான் இருப்பது நல்ல ஞானத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக இளைய சகோதரன் உங்களுக்கு நல்ல உதவிகளை செய்வார்கள். அவர்கள் மூலமாக நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். 4ஆம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் குருடைய வீடாக இருப்பதனால் தாயின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு இருக்கிறது. தாய் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 7ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் கோபத்தை தவிர்த்து விடுங்கள். அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். 9ஆம் இடத்துல சந்திரன் குரு இருந்து குரு சந்திர யோகத்தை தருகிறார்கள். ஆகவே இந்த வாரம் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். ஆனால் தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் இந்த வாரம் சற்று அக்கறை தேவை.
இந்த வாரம் லாபஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது எதிர்களால் கூட நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது, பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. செவ்வாய் நீச்சமாக இருப்பதனால் செலவினங்கள் ஆகும். செலவினங்கள் கேட்ட வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கன்னிராசி நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 21 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 18 திங்கட்கிழமை, நவம்பர் 20 புதன்கிழமை நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்க நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 21 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கன்னிராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் பெரிய தோஷம் கிடையாது. உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது, அங்கே தெய்வபலம் இருக்குது. அந்த தெய்வபலம் மேலும் பெறுவதற்காக இந்த வாரம் புதன்கிழமை பெருமாளுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக கன்னிராசினர் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. துளாராசியிலே பிறந்தவர்கள் இந்த வார ஆரம்பத்திலே நவம்பர் 15 வெள்ளிக்கிழமை இரவு 3:17 முதல் நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை இரவு 4:31 வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசியில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 16 சனிக்கிழமை, நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சந்திராஷ்டக தினங்களை விட்டு அடுத்த வேறு நாட்களுக்கு இந்த வாரம் ஓரளவு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசியிலே சூரியன் புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மேலும் புத ஆத்தியோகம் நவக்கிரகத்திலே இருப்பதனால் இந்த வாரம் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கும். புத்திசாலித்தனமாக காரியங்களை செய்து அதை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். மேலும் உங்களுடைய பெயரும் புகழும் நன்றாக நிலைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கன் இருந்தாலும் சுக்கன் குருடைய வீட்டிலே இருப்பதனால் நிச்சயமாக மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவி நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். மனைவியால் நீங்கள் தன லாபத்தை அடைவீர்கள். 4ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அது ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக பெரிய பிரச்சனைகள் இருக்காது. தாயின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாக இருக்கும். கடந்த சில மாதங்களாக தாயின் ஆரோக்கியம் கெட்டிருந்தது. இப்பொழுது தாயின் ஆரோக்கியம் இனிமேல் நன்றாக இருக்கும். பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. 5ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடந்து குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள். குழந்தைகளால் நல்ல பெருமைப்பட செய்ய முடியும். அடுத்து இந்த வாரம் 5ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தாராளமாக சென்று விட்டு வரலாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் கூறி இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாக காத்திருக்கிறது. மனைவி உங்களுக்கு பலவிதத்திலும் உதவிகள் செய்வார்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரத்தில் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவை. தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்பு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. லாபஸ்தானத்தில் கேதுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அருளாசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் துளாராசியில் பிறந்த நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு நவம்பர் 21 வியாழக்கிழமை நல்ல நாள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 18 திங்கட்கிழமை, நவம்பர் 20 புதன்கிழமை 2 நாட்கள் நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு நவம்பர் 18 திங்கட்கிழமை, நவம்பர் 21 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து துளாராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். மேலும் அஷ்டம குரு நடந்து கொண்டிருக்கிறது. 8ஆம் இடத்துல குருபான் இருப்பது அஷ்டம குரு. இந்த வாரம் சனி நன்றாக இருக்கிறார். ஆனால் அஷ்டம குரு நடந்து கொண்டிருக்கிறது. அஷ்டம குருவின் மூலமாக உங்களுக்கு வயிறு உபாதைகள் கொடுக்கும். அதுவும் முக்கியமாக வயிற்றிலே உஷ்ணம் ஏற்படும். அல்லது துளாராசிக்கு அஷ்டம் குரு நடந்து கொண்டிருப்பதனாலும் அது சந்திராஷ்ட தோஷம் ஆரம்பத்தில் இருப்பதனாலும் வயிறு அஜீரண கோளாறுகள் ஏற்படும் அல்லது உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி நார்க்கத்திலும் சிறு பின்னடைவு ஏற்படும். ஆனால் மனைவி நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். இருந்தாலும் சிறிது பின்னடைவு ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கும் குரு பகவானுக்கும் நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைய முடியும்.
அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில இருந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கிறார். உங்கள் ராசியிலே புதன் சூரியன் இருப்பது புத ஆதித்ய யோகம். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தந்தை மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். இருந்தாலும் தந்தை மூலமாக சிறு பிரச்சனைகள் உடல் ரீதியாக இருக்கும். அவருடைய உடல் ரீதியாக பிரச்சனையின் மூலமாக சிறு பாதிப்பு ஏற்படும். ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு குருபான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் மனைவி மூலமாக தனலாபம் காத்திருக்கிறது. 2 7ஆம் இடம் பரிவர்த்தனை யோகம் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் இதுவரை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளாலும் தீர்ந்த நன்மைகளை பெறுவீர்கள். அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அர்த்தாஷ்டம சனியின் மூலமாக இந்த வாரம் தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது உடல் வலிகள் இருக்கும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக இதுவரை இந்த பிரச்சனைகள் தீர்ந்து இனிமேல் ஓரளவு சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். இந்த வாரம் தந்தையின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக இருக்கிறது. தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தெய்வ பலத்தினால் அந்த பிரச்சனைகள் தான் விலகி நீங்கள் நன்மைகளை அடைய முடியும். உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பது இதுவரை நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு பூஜைகளுக்கு இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து விருச்சிக ராசியிலிருந்து இந்த வாரம் நல்லா இருக்கும். விருச்சிக ராசியில் வந்து விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 21 வியாழக்கிழமை நல்ல நாள். அனுஷத்திலே பிறந்தவர்கள் நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 20 புதன்கிழமை நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்கள் நவம்பர் 20 புதன்கிழமை, நவம்பர் 21 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து விருச்சிகத்திலே பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்டம தோஷம் இருக்கிறது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை இரவு 4:31 முதல் நவம்பர் 20 புதன்கிழமை காலை 8:47 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிகத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 18 திங்கட்கிழமை, நவம்பர் 19 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சரி யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்தில் சனிபான் இருப்பதனால் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம் ஆஜர்கள் நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக அர்த்தாஷ்டம சனி தோஷம் ஓரளவு விலகி நன்மைகளை பெற முடியும். சந்தோஷத்தை அடைய முடியும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். தாய் தந்தையின் ஆரோக்கியத்திலும் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அதிகப்படியாக செவ்வாய்க்கிழமை முருகன் பெருமானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்படும். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் தெய்வ வழிபாடு செய்தால் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில் வந்து இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 20 புதன்கிழமை காலை 8:47 முதல் நவம்பர் 22 வெள்ளிக்கிழமை மாலை 5:10 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 20 புதன்கிழமை, நவம்பர் 21 வியாழக்கிழமை, நவம்பர் 22 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்வது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வதனால் இந்த வாரம் தொழில்துறை போட்டி மிக அதிகமாக இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் சுப செலவுகளுக்கு மாத்திரம் கடன் வாங்குங்கள். தேவையற்ற கடன்கள் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசியிலே சுக்கிரன் இருந்து 6ஆம் இடத்துல குரு இருப்பது சுக்கிரனுக்கும் குருக்கும் பரிவர்த்தனை யோகம். ஆகவே எந்த காரியங்கள் செய்தாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்தால் வெற்றி பெற முடியும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதனால் சில நேரம் தைரியமாக சில நேரம் தைரியம் இழந்தும் இருப்பீர்கள். ஆனால் தைரியமாக செயலாற்றுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இருக்கிறது. 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதால் ஆகவே இந்த வாரம் தாய்க்கு முதுகு வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது எந்த இன்டர்வியூக்கு போனாலும் முதலில் தோற்று விடுமோ என்று ஒரு அச்சம் இருக்கும். ஆனால் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு அதன் பிறகு எந்த இன்டர்வியூக்கும் போகலாம். அதன் மூலமாக நிச்சயமாக தோல்வி கிடையாது. நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி தற்சமயம் பேசாமல் இருப்பது நல்லது. பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் அந்த சொத்துக்கள் பிரச்சனைக்கு உரியதாக போய்விடும். உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். அல்லது சகோதரர்களுடன் சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல கேதுபான இருப்பது தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் இருப்பது மனைவியின் காரணமாகவும் மனைவியுடைய ஆரோக்கியத்திற்காகவும் அடுத்து தொழில் விருத்திக்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்கள் கற்ற வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். அடுத்து இந்த வாரம் விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு
எப்படி நல்ல நேரமோ அதை போலவே தனுசில் பிறந்தவர்களுக்கும் சில காலங்கள் நல்லதாக இருக்கிறது. தனுசுல பிறந்து மூலம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். பூராடத்தில் பிறந்தவர்கள் நவம்பர் 18 திங்கட்கிழமை நல்ல நாள். உத்திராடம் 1ஆம் பாதத்திலிருந்து நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து தொழில்துறை போட்டிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று கூறியிருந்தேன். அதுவும் மாத்திரமில்லாமல் உடல் ரீதியாக அஜீரண கோளாறுகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது சகோதர விஷயத்திலும் சிறு பகை ஏற்படும். மேலும் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றிய பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் தனுசுரை பிறந்தம் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மகர ராசியில் பிறந்தவர்கள் நவம்பர் 22 வெள்ளிக்கிழமை மாலை 5:10 முதல் நவம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமை இரவு 5:02 வரை சந்திராஷ்டகம். ஆக மகரத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 23 சனிக்கிழமை, நவம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். அதாவது வரக்கூடிய இந்த வாரத்தில் கடைசி நாளான சனிக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வது மிகவும் சிறப்பானது. மற்றபடி மகரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செல்வன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது சிறிது டஸ்ட் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்குரிய மருத்துவம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனிவான் இருப்பது உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாக நீங்கள் தன லாபத்தை அடைவீர்கள். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். ஆகவே சந்தோஷமாகத்தான் இருப்பீர்கள். 3ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்தில் குருவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே வயிறு அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதற்குரிய மருத்துவம் செய்தால் சரியாகணும். ஆக வழிபடுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வ பிரார்த்தனைகள் நல்லபடியாக பலிக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது இந்த வாரத்தில் சகோதர வழியிலே சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மேலும் மனைவியின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. மனைவிக்கு இரத்த குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகும். 9ஆம் இடத்துல கேதுவான் இந்த குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. இந்த வாரம் பாக்கியம், நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் புதாத் யோகம் தருகிறார்கள். ஆகவே இந்த வாரம் இந்த சந்திராஷ்டத்துக்கு முன்பாக சனிக்கிழமைக்கு முன்பாக தோஷ பரிகாரங்கள் செய்யலாம். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். தோஷங்கள் விலகி நன்மைகளை அடையும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கன் இருப்பது குடும்பத்தில் சுபவிரயங்கள் நடக்கும். குழந்தைகள் செலவுக்காக செலவனங்கள், அதாவது குழந்தைகளுடைய நன்மைக்காக செலவினங்களாகும். அதற்கு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். மகரத்திலே பிறந்து இந்த வாரம் நல்லா இருக்கும். மகரத்திலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 21 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 18 திங்கட்கிழமை, நவம்பர் 20 புதன்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 21 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து மகரத்திலே பிறந்தவங்க இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் போகும்போது சனிபகவான் நல்லதே செய்வார். ஆகவே பெரிய தோஷங்கள் இனிமேல் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது மனைவின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. சகோதர வழியிலும் சிறிது பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி விட்டு வரவும். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மகரத்தில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிவான் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். நன்மைகளை அடைவீர்கள். இந்த வாரம் பிடிவாதமாக காரியங்களை செய்ததில் நன்மைகளை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். 2ஆம் இடத்திலே இந்த வாரம் ராகுவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் கோபமான வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. சிறிது நிதானத்தை பேசினால் சகல காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்திலே குருவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு இரத்த குறைவு காரணமாக சிறு பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் தொழில்துறையில விருத்தி இருந்தாலும் கொடுப்பதற்கே சரியாகிவிடும். அதாவது கடன் கொடுப்பதற்கோ அல்லது
வேறு செலவுகளுக்கு சரியாகிவிடும். ஆகவே பெரிய லாபம் இந்த வாரம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேதுபான இருப்பது குரு பார்வையுடன் இருப்பதால் பிரயாணத்தில் பெரிய தூங்கி இனிமேல் இருக்காது. தாராளமாக பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். உடல் வலு, அதாவது உடல் வலி இருந்தாலும் வேலைப்பளு இருந்தாலும் அதற்குரிய வெகுமானம் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். ஆரோக்கியத்திற்கு ஏற்ற மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் புத ஆத்தியோகத்தை தருகிறார்கள். ஆகவே தொழில்துறையில நல்ல விருத்தி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. லாபசந்தில சுக்கரன் இருப்பது சகல துறையிலும் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். இந்த சுக்கரன் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு ஒருவனே யோகாரகனாக இருக்கிறார். அந்த யோகாரகன் லாபசந்தில் இருப்பதனால் தொழில்துறையிலே லாபங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் செலவன்களும் நிறைய ஆகும். தொழில் விருத்திக்கான செலவன்கள் கூட ஆகலாம். ஆனால் அதற்குரிய வருமானத்தையும் நீங்கள் பெற்று விடுவீர்கள். இந்த வாரம் கும்பராசிற்கு நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்ட 3-4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 21 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். சதயத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 18 திங்கட்கிழமை, நவம்பர் 20 புதன்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு நவம்பர் 18 திங்கட்கிழமை, நவம்பர் 21 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சமாக இருப்பதனால் தொழில்துறையிலே நிறைய செலவினங்கள் ஆகும் என்று கொண்டேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. 7.5 சனியாக இருந்தாலும் சனிபான் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருப்பதால் 7.5 சனியுடைய தாக்கம் பெரிதாக இனிமேல் இருக்காது. ஆகிய கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே வக்கரகதியுடன் இருக்கிறார். ஆகவே இளைய சோதன் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். பரஸ்பரம் நட்பு ஏற்பட்டு இனிமேல் சமாதானம் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் ராசியிலே ராகுவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் கோபத்தை தவிர்த்து விடுங்கள். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெற முடியும். 5ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. வீடு மனை வாங்குவதில் சிறிது சிரமங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுபான இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் நன்றாக இருக்கும், தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆனால் 7ஆம் இடத்துல கேது இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் குருடைய பார்வை இருப்பதனால் மனைவியின் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை வராது, சிறு பின்னடைவு ஏற்பட்டு சரியாகும். 9ஆம் இடத்துல சூரியன் புதன் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளை செய்வார்கள். அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். 10ஆம் இடத்துல சுக்கரன் இருப்பது தொழில் விருத்தி இருக்கிறது. தொழில் ஸ்தானத்திலே சுக்கரன் இருப்பது புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே சனிபவன் லாபாதிபதியாக உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே லாபங்கள் அனைத்தும் விரயமாகிவிடும். விரயத்துக்கு ஏற்ற லாபம், லாபத்திற்கு ஏற்ற விரயம் என்றுதான் இருக்கும். ஆகவே பண விஷயத்தில் சிறிது எச்சரிக்கை தேவை. இந்த வாரத்துல மீன ராசியில் இருந்த நல்ல நாட்கள். மீன ராசியில பிறந்து பூராட்டத்து 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 18 திங்கட்கிழமை, நவம்பர் 21 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 20 புதன்கிழமை நல்ல நாட்கள். ரேவதிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 18 திங்கட்கிழமை, நவம்பர் 20 புதன்கிழமை, நவம்பர் 21 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் விரயஸ்தானத்தில் லாபாதிபதி இருக்கிறார். ஆகிய செலவினங்கள் ஏற்ற வருமானம் வரும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்ற சனி பகவானுக்கு நல்ல நெய்தீபம், ஆயுஷ்க்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் எம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம், சுபமுகூர்த்த நாட்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்கம், மேலும் புதிதாக ஒரு வாக்கிய பஞ்சாங்கம் போட்டிருக்கிறோம். அது சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கம் ஆகிய பஞ்சாங்கங்கள் வெளிவந்து விட்டுகிறது. மேலும் 3 புத்தகங்கள் எங்களிடம் மீண்டும் பிரசுரிக்கப்பட்டு கிடைக்க இருக்கிறது. பிரம்மரிஷி வாக்கியம், அது ஒரு முழுமையான ஜோதிட நூல். அதை படித்தால் ஜோதிடம் நன்றாக வரும். அடுத்து பஞ்சாங்க ரகசியம், பஞ்சாங்கத்தில் இருக்கிற நுணுக்கங்களையும் விஷயங்களையும் அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும். அதன் பிறகு சர்வமுகூர்த்த நாடி, அந்த சர்வமுகூர்த்த நாடி என்ற புத்தகம் எப்படி நாள் பார்க்க வேண்டும், எந்த நாளில் எதை செய்ய வேண்டும் என்று முழுமையான விவரங்கள் இருக்கும். இந்த புத்தகங்களை வேண்டுவோர் எம்மை அணுகலாம். அணுகி எம்முடைய முகவரிக்கு அல்லது எங்களுடைய தொலைபேசிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். விரைவில் அந்த புத்தகங்கள் கிடைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்கிறோம்.
இவ்வாறாக இந்த வாரத்தை வரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தது போல இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.